ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட குமரன் தங்கராஜன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் எங்கே வந்து தொடங்கினாரோ அதே இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஹானர் பண்ணியிருக்காங்க அவரை. அந்த ஒரு பிக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவரோட கெரியர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ டான்ஸராக 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கேயே மறுபடியும் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. எல்லாத்துக்குமே இந்த ஒரு பர்சன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ரமணா பாலாஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. எங்கே நான் போனாலும் அங்கே வந்து அவர் சொல்லுவார், ஓ ஹீ இஸ் டான்சர் அப்படின்னு சொல்லி இப்போவும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா, நான் ப்ரொஃபஷ்னலான டான்சர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ஸ்டேஜில் என்ட்ரு ஆவேன், டான்ஸ் பண்ணுவேன், ஷோஸ் பண்ணுவேன். ஒரு நடிகராக நான் இந்த பாதையை வந்து செலக்ட் பண்ண போது நான் வந்து எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணேன், நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு ஸ்டேஜஸ்லாம் வந்து கிடச்சிது. நிறைய ஷோஸும் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெலிவிஷன், டிவி ஷோஸ்லாமும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி டிவி ஷோஸ்லாம் பண்ணும்போது நான் கவர் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைசெல்ஃப் நானே வந்து ஒர்க் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் மிஸ்டர் ரமண பாலாஜி அண்ணா அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கொடுத்தாரு, இந்த ஸ்டேஜை என்னை வந்து நம்பினாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கை எனக்கு இன்னுமே கூடுதலாக உதவுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னை வந்து இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க. ஆனால் நான் வந்து இங்கே என்னோடய ஃபேமிலியாக தான் நான் ஒரு பார்ட்டாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே வந்து கொண்டாடுறதுக்கும் வாழ்த்துறதுக்காகவும் தான். இன்னும் நீங்கள் நிறைய பாதையை வந்து கடந்து போகணும், யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பயும் எனக்கு ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா முன்னாடி நிற்கும்போது ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எவ்ரி சிங்கிள் டைமுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்ரி சிங்கிள் ஷூட்டுக்குமே அது ஒரு ஹெல்த்தியான ஃபியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபியர் தான் லாஸ்ட்டாக ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த லாஸ்ட் டைம்னு கொண்டு போகும். அந்த ஷோ முடிக்கிற வரைக்குமே லாஸ்ட் டைம்னு போகும் அப்படின்னு இருக்காரு. உண்மையிலேயே ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு அவர் சொல்லலை அப்படின்னாலும், ஒரு ப்ரொஃபஷ்னல் கூட அந்தளவுக்கு மெனக்கிட மாட்டாங்க. அந்தளவுக்கு மெனக்கிட்டு ஒரு விஷயத்தையும் செய்வார் நம்ம குமரன். அவர் படித்த ஸ்கூல்னு நினைக்கிறேன், எங்கே வந்து அவர் தொடங்கினாரோ 25 இயர்ஸ் முன்னாடி, அங்கே மறுபடியும் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. பெரிய விஷயம் இது. வாழ்த்துக்கள் குமரன், இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும். கரெக்டாக நான் விஷயத்த சொன்னேனான்னு தெரியல, ஏன்னா அறகுறையாக படிச்சுட்டு ஏதோ ஒன்று உளறிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க.